ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. CSI தூத்துக்குடி, நாசரத் திருமண்டலம், காயல்பட்டணம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் நடத்தும் லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கும், பிப்ரவரி 18ஆம் தேதி காலை 10 மணிக்கும். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து ஆலயம், வடக்கு ஆத்தூர். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். வாருங்கள், ஜெபியுங்கள். CSI தூத்துக்குடி, நாசரத் திருமண்டலம், காயல்பட்டணம் சேகரம் கிறிஸ்து ஆலயம் நடத்தும் வாலிபர்கள் சிறப்பு கூட்டம். நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று. நேரம் மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து ஆலயம், வடக்கு ஆத்தூர். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் வாலிபர்களே, கிறிஸ்துவின் சேனையாய் எழும்பிட வாருங்கள். கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள். ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல். சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல். ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தரும் தேவன் நம் தேவன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சீனாவிற்கு ஊழியத்துக்கு சென்ற ஹட்சன் டெய்லருடைய தங்கை அமலியா அவர்களுடைய டைரியில் ஹட்சன் டெய்லரின் ரட்சிப்பிற்காக எழுதி வைத்து இடைவிடாமல் தினந்தோறும் ஜெபித்து வந்தார்களாம். இந்த ஜெபம் நாளடைவில் ஹட்சனின் மனமாற்றத்திற்கு வழி செய்ததாம். ஒரு நாள் ஹட்சன் டெய்லர் தன் தங்கையின் டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது தனக்காக இடைவிடாமல் ஜெபித்ததையும் ஜெபம் கேட்டவுடன் ஜெப குறிப்பிற்கு அறைகள் டிக் செய்திருப்பதையும் கண்டாராம். அன்றிலிருந்து அவரும் இம்முறையை பின்பற்ற ஆரம்பித்தாராம். அவர் மரித்த பின் அவருடைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது 10,000 ஜெப குறிப்பு எழுதியிருந்ததாம். அது மட்டுமல்ல, 10,000 ஜெப குறிப்பு அறையிலும் டிக் செய்திருந்ததாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எழுதி வைத்து ஜெபிக்கும் முறையை பின்பற்றி தேவன் தரும் பதிலை பெற ரெடியா? ஒரு ஊர்ல ஒரு எஜமானர் இருந்தாராம். அவர் தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச வாழைப்பழங்களை எல்லாம் வேலைக்கார்ட்ட கொடுத்து கோயில்ல நடக்கிற ஏலத்துக்காக கொண்டு போய் கொடுக்க சொன்னாராம். அந்த வேலைக்காரரும் கோயிலுக்கு வாழைப்பழங்களை கொண்டு போகும்போது வழியில ரொம்ப பசிச்சனால ஒரு 2 பழங்களை எடுத்து சாப்பிட்டு மீதியா இருக்கிற பழங்களை எல்லாம் கோயில்ல கொடுத்துட்டாராம். அன்னைக்கு நைட்டே எஜமானோட கனவுல கடவுள் தோன்றி, நீ கொடுத்த 2 பழங்களையும் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். எஜமானருக்கு ஒரே குழப்பமா, நான் நிறைய பழங்களை கொடுத்தேனே, கடவுள் என்கிட்ட 2 பழங்கள் கொடுத்ததா சொல்றாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எஜமானர் கோபத்தோட வேலைக்காரரை கூப்பிட்டாராம். எஜமானர் 2 பழம் அப்படின்னு சொல்லும் போதே வேலைக்காரருக்கு ஒரே பயமா, ஐயோ நம்ம சாப்பிட்டது எஜமானருக்கு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு, எஜமானரே என்னை மன்னிச்சிருங்க, நான் எனக்கு ரொம்ப பசிச்சனால 2 பழங்கள் தான் சாப்பிட்டேன், மீதியான பழங்கள் எல்லாம் கோயில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தான் எஜமானருக்கு புரிஞ்சதா, இந்த ஏழை சாப்பிட்டு அந்த 2 பழத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. நீங்க ஏழைகளுக்கு செய்யற உதவி கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு சமங்க. அதனால ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இயேசுவின் செல்லங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பெரில். நான் 5th படிக்கிறேன். நான் இப்போ ஒரு பாட்டு பாடட்டுமா? கியாங்கியாங்குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. கியாங்கியாங்குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கர்த்தரையே நம்பது பாரு. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதில்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கர்த்தரையே நம்பது பாரு. கியாங்கியாங்குருவிய பாரு, அது சந்தோஷமா ஆடுது பாரு. இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் தூரமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, 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 நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. இயேசுவின் செல்லங்கள். வாழ்க்கை வெறுங்கடம், அன்பெல்லா வாழ்க்கை வெங்காயம். வெறுங்கடத்தை உருட்டி விட்டா கடை கடை சுத்த, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா. வெறுங்கடத்தை உருட்டி கடை கடை சுத்தம் கேட்கு, வெங்காயத்தை உரிச்சு பார்த்து ஒண்ணுமே இல்லையா. ஏசி இல்லா வாழ்க்கை பொண்ணாக்கும், அவர் வாழ்த்தபடி வாழ்ந்தா பொண்ணாக்கும். ஏசி இல்லா வாழ்க்கை மண்ணாக்கும், அவர் வாழ்த்தபடி வாழ்ந்தா பொண்ணாக்கும். அன்பில்லா வாழ்க்கை வெறுங்கடம், அன்பில்லா வாழ்க்கை வெங்காயம். ரைகளா? இயேசுவின் நாமத்தில் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு சங்கீதம், நமக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இருக்குல்ல. ரொம்ப ஆறுதலான ஒரு சங்கீதம். ஒரு மேய்ப்பரை போல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நம்ம வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துகிற தேவன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு சங்கீதம். நல்லது. ஆனால் என்ன நினச்சிடக்கூடாது, சில பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஆடுகளை மேய்க்கிறது போல இருக்கும். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் ஆடுகளெல்லாம் மேய்க்கலை. அவர் ஒரு தச்சனுடைய வீட்டிலே கார்பெண்டர், அந்த வுட் ஒர்க்கிங்கில் தான் அவர் கூட இருந்தார். அவர் ஒரு ப்ரொஃபஷனாக பூமியில் இருந்த நாட்களில் ஆடுகள் மேய்த்தார்லாம் சொல்லப்படலை. ஓகே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அதுலேருந்து அந்த படம் வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நபரை வரைந்து இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுகள் எல்லாம் வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருக்கிறது போல் இருக்கும். ஓகே, நான் சொல்கிறேன், அவர் அவ்வளோதான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒருத்தர் அந்த படத்தில் இருக்காரு இவர் தான் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா ஒருவேளை கேள்வி கூட வரும், இவர் நமக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சில பெயிண்டிங்லலாம் ஜீசஸுடைய முகங்க இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு யாதொரு சொரூபமும் எனக்கு வைக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரெப்ரசன்டேஷன், இயேசுவை ஒரு படத்திலோ ஏதோ ஒன்றில் வச்சு ஒருவேளை அதை வணங்காவிட்டால் கூட அந்த கான்செப்ட் ஆஃப் கிரேட்னஸ், இயேசு கிறிஸ்துனுடைய மகிமைங்கிறத நம்ம ஒருவேளை அந்த படத்தில் உள்ளது நமக்கு சுருக்கி விடக்கூடாது. சரி, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் உண்மைதான். அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பர் என்பதை ஏசாயா 40வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. 11 சொல்லியிருக்கு, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். சங்கீதம் 23 சொன்னபடி ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
ஒரு ஜென்டில் ஷெப்பர்ட், ஒரு மென்மையான மேய்ப்பன் ஆட்டுக்குட்டிகளை பத்திரமா கொண்டு போய் கரவல் ஆடுகளை அப்படி மெல்ல கூட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுமந்து பலவீனமான நேரங்களில் நம்மளை மெதுவாக நடத்துகிற கர்த்தர். நல்லது தான். இந்த கர்த்தரை அவர் நம்மளை மேய்ப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவரை ஏதோ நீங்கள் குறைச்சி நினச்சிடக்கூடாது. அடுத்த வசனம் எழுதியிருக்கு 12, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து அப்படின்னு எழுதியிருக்கு. தண்ணீர்கள்னா என்ன? பூமியில் உள்ள கடல் எல்லா தண்ணியையும் தேவன் என்ன செய்கிறாராம், ஒரு கேள்வி மாதிரி இதை கேட்டிருக்கு. அதை என்னன்னு பார்த்துருவேன். தண்ணீர்களை தமது கைப்பிடினால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசிலும் நிறுத்தவர் யார்? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. இதுக்கு பதில் அவர் காட், நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒருவேளை மேய்ப்பனை போல என்னை மேய்க்கிறவர் தான், நம்ம பத்திரமா கொண்டு போறவர் தான். அவரை நம்ம யாரோ குறைச்சி நம்ம நினச்சிடக்கூடாது. அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணியில எல்லாம் அவர் கைப்பிடியால் அளக்கக்கூடியவர். வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து அப்படின்னா என்ன? நம்ம ஒருவேளை அளந்து பார்க்குறோம், இந்த நோட்டு எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு சான் இருக்குமா அப்படின்னு அளக்கிறத போல அவர் வானத்தை தம்முடைய கை சாணினால் அளந்து விடுகிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, ஒரு படி ஒரு லிட்டர் இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மண்ணை அடக்கி வைக்கிற மாதிரி பூமியே கர்த்தர் ஒரு மரக்காலிலே அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரியவர். பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? 4 செங்கலை வச்சு நம்ம தராசில் வெயிட் பார்க்கலாம், பர்வதங்கள் மலைகளை தராசில் வச்சு வெயிட் பார்க்க முடியுமா? மேய்ப்பனை போல நம்மை நடத்துகிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அதுதான் அந்த 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஏசாயா 40, 11, 12 நமக்கு சொல்கிறது என்ன? ஒரு பக்கம் ஹி வாஸ் அ ஜென்டில் காட், நம்ம மேலே பிரியமாக இருக்கிறவர், நம்ம நேசிக்கிறவர் தான். இன்னொரு பக்கம் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அடிக்கடி நம்ம பைபிளில் பார்க்கணும். ஏசாயா 66:1 ஆண்டவர் சொல்கிறார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, எனக்கு நீ என்ன தங்குறதுக்கு இடம் வாசஸ்தலம் நீ கட்டிடுவியா? அதையெல்லாம் யோசிச்சுப்பா. நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய தேவன் அவர். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த பிளெஸ்ஸிங் எவ்வளோ பெரியது என்பது இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆண்டி பாடுவேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா எப்போ பாடக்கூடாது, வாய்க்கு வேலை கிடையாது, காதுக்கு தான் வேலை, மனசுக்கும் வேலை. அதை அது எழுதிக்கணும் என்ன. அப்புறமேலே நம்ம சேர்ந்து பாடுவோம், அப்புறம் ஆக்ஷன் செஞ்சுருவோம். ஓகே, வெரி குட். இதெல்லாம் பரலோகம் பார்த்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். நான் போயிட்டு வந்துட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஓகே, நல்லா கை கட்டி உட்காரு, நல்லா கவனிச்சுக்கோ. அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேனில் போகலாம், அந்தமான் போகணும்னா ஷிப்பில் போகலாம். அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேனில் போகலாம், அந்தமான் போகணும்னா ஷிப்பில் போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம், இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம். பரலோகம் செல்லணுமா, நீ பரலோகம் செல்லணுமா? ஒன் வே ஒன் வே ஒன் வே, ஒன்லி ஒன் வே ஒன் வே ஒன் வே. அந்த ஒன் வே நம் ஏசப்பா, அந்த ஒன் வே நம் ஏசப்பா. நல்லா இருக்குல்ல? நான் இப்படியே பாட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேனா, அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன், அந்தமான் போயிட்டு வந்துட்டேன், ஊழியா செஞ்சுட்டு வந்திருக்கேன், சும்மா சுற்றி பார்க்க போல. இந்தியாவையும் சுற்றி பார்க்க ஏசப்பா எனக்கு நிறைய எல்லா மாநிலத்துக்கு போல ஓரளவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்களும் உண்மையாக பாடுனீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கெல்லாம் போக ஆசையா இல்லையா? பாத்தியா, ஏரோப்ளேனில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், கப்பலில் போகலாம். பரலோக ஏசப்பாவே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேயா? சரி, இப்போ உங்களுக்கு சூப்பராக எல்லாம் தெரியுது. இப்போ ஆன்டி ஆக்ஷன் செய்ய போகிறேன். இப்போ கண்ணுக்கு வேலை. இப்போ எதுக்கு வேலை? இப்போ நான் பாடிக்கிட்டே ஆக்ஷன் செய்ய போகிறேன். நீங்கள் தான் அழகாக பாடுறீங்களே, நான் மைக்க வச்சுறவா? சில சேர்ந்தே பாடுவோம் என்ன, சரியா? அண்டமான் போகணும்னா சிப்பில் போகலாம், அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளைனில் போகலாம்,
அந்தமான் போகணும்னா சிப்புல போகலாம், இந்தியாவை சுத்தி பார்க்க ட்ரெயினில் போகலாம், இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம். பரலோகம் செல்லணுமா, நீ பரலோகம் செல்லணுமா? ஒன்லி ஒன் வே, ஒன் வே, ஒன்லி ஒன் வே, ஒன் வே, ஒன் வே. அந்த ஒன் வே நம் ஏசப்பா, அந்த ஒன் வே நம் ஏசப்பா. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்ஷன் செய்யலாமா? ரெடியா? இல்லாட்டி இன்னொருக்க பார்க்கணுமா? வெரி குட், ரொம்ப சூப்பர் பிள்ளைங்க, ஒரே தடவையில் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஒன், தம்பிமாரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. ஒன் சொல்கிறக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்க. தங்கச்சி எல்லாம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறீங்களா? சிங்கமா தங்கமா பார்க்க போகிறேன். இப்போ சிங்கமா தங்கமா யாரு? ரைட். 1 2 3 பண்ணலாமா? உண்மையாக பாடணும், அப்போ தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். சும்மா பாடுறதுக்காக இல்லை, நம்ம 4 இடத்துக்குமே நம்ம கண்டிப்பாக போகணும். ஓகே, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு தான் போகணும், சுற்றி பார்க்குறதெல்லாம் அப்புறம். பண்ணலாமா? அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேனில் போகலாம், அந்தமான் போகணும்னா ஷிப்பில் போகலாம். அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளேனில் போகலாம், அந்தமான் போகணும்னா ஷிப்பில் போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம், இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம். நீ பரலோகம் செல்லணுமா? ஒன் வே, ஒன் வே, ஒன் வே, ஒன்லி ஒன் வே, ஒன் வே, ஒன் வே. அந்த ஒன் வே நம் ஏசப்பா, அந்த ஒன் வே நம் ஏசப்பா. சூப்பர் 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 சூப்பர். பரலோகம் போயிடலாம்ல. ஒன்லி ஒன் வே. ட்ரெயின் வேணாம், ஏரோப்ளேன் வேணாம், ஷிப்பு வேணாம், டிக்கெட் வேணாம், பாஸ்போர்ட் வேணாம், ஒன்றுமே வேணாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்துச்சுன்னா எங்கே போயிடலாம்? சூப்பர். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குழம்புகிறீர்களா? இந்த சூழ்நிலையில் என்னை விடுவிப்பதற்கு ஒரு மனிதரும் இல்லை, ஒரு வழிகளும் இல்லை, எல்லாவற்றிலும் என்னுடைய வழிகள் அடைக்க முடியாது. கெபியின் வாழ்க்கை. கெபி என்றால் என்ன? அங்கு கெபிக்குள்ளாக ஆணியை போடப்பட்டார்கள், தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதை எங்கள் ஒவ்வொருவோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் வாசிக்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்கள், சிங்க கெபியிலே விழுந்திருக்கிற தானியேல். இதைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொன்னார். கெபியின் வாழ்க்கை. கெபி என்றால் என்ன? அங்கு கெபிக்குள்ளாக தானியேல் போடப்பட்டாயிற்று, தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லை. அதுதான் கெபி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புலம்புகிறீர்களா? இந்த சூழ்நிலையில என்னை விடுவிப்பதற்கு ஒரு மனிதரும் இல்லை, ஒரு வழிகளும் இல்லை, எல்லாவற்றிலும் என்னுடைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இனி அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிறதான் கெபியின் வாழ்க்கை. அருமையான சகோதரனே, சகோதரியை, இப்படிப்பட்ட ஒரு கெபியின் வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இனி சிறிது நேரம்தான், சிறிது நாட்கள் தான், சிறிது மாதங்கள் தான், என்னுடைய
வாழ்க்கை முடிய போகிறது என்று மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. பாருங்கள், தானியேல் கெபியிலே விழுந்தாயிற்று. எதற்காக? ஆண்டவருக்காக. அவன் வைராக்கியமாக நின்றதன் நிமித்தமாக. அவன் சட்ட திட்டங்களுக்கு, அரசாங்க சட்டங்கள் கீழ்ப்படியாதபடி தினமும் 3 வேளை ஜெபித்ததன் நிமித்தமாக அவனுக்கு ஆண்டவருடைய அங்க அரசாங்கத்துடைய தண்டனை வருகிறது. அதன் மூலியமாக கெபியின் உள்ளே போடப்படுகிறான். இங்க இருக்கிற எல்லாரும் இப்ப கெபிக்குள்ள விழுந்துட்டீங்களா? விழுகாம நல்லா இருக்கிறவங்களுக்குன்னு அந்த செய்தி கிடையாது. இப்ப நான் விழுந்துட்டேன், என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இப்போ ஒரு பாவத்துல விழுந்தாச்சு, கடன் பிரச்சனையில விழுந்தாச்சு, தோல்வியில நான் விழுந்துட்டேன், இனி என்ன செய்யணும்? தானியேல் மூலியமா கற்றுக் கொடுக்கிற பாடம் பாருங்க. முதல்ல விழுந்துற யாரா இருந்தாலும் சரிங்க, விழுந்துட்டோங்கிறத நீங்க முதல்ல ஒத்துக்கொள்ளணும். அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன செய்யக்கூடாதுன்னு யோசித்த போது, இப்ப கெபியில விழுந்தாச்சு, விழுந்த பிறகு முறுமுறுப்பாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் இந்த கெபியில விழுந்ததற்கு இவங்க தான் காரணம், என்னுடைய உறவினர்கள் தான் காரணம், என்னுடைய நண்பர்கள் தான் காரணம், என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு காரணம். விழுந்த பிறகு முறுமுறுத்து இவங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அருமையான சகோதரி சகோதரியே, நீங்க தான் விழுந்துட்டீங்களே, இவங்களால தான் விழுந்தேன்னு எதுக்கு நீங்க கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கணும், முறுமுறுத்துக்கிட்டு? முறுமுறுத்தா உங்களுக்கு அற்புதம் நடந்துருமா? நீங்க விடுதலை ஆக்கிடுவீங்களா? நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 17 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி பிரயாணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். அவருடைய கட்டளையின்படியே வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் பெற்று அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். தேவனுடைய கட்டளையின்படி சித்தத்தின்படி தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசித்திருக்கிற கிறிஸ்தவங்க. நான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்குறேங்க, அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறேன். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. ஆனா அங்கு 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, குடிக்க தண்ணி இல்லாம இருக்கிறது, குடிக்க தண்ணியில குறைவா இருக்கிறாங்க, குறைவா இருக்குது. இப்ப வனாந்திர வாழ்க்கையில வரும்போது குறை வந்துருச்சுல, அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அங்க அழகாக எழுதப்பட்டிருக்குது. அவங்க செய்யக்கூடாதது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நம்ம படிச்சுக்கலாம். அதுக்காக தான் ஆண்டவர் யாத்திராகமம் புஸ்தகத்துல இந்த சத்தியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். என்ன செய்யக்கூடாது? 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வாதாடுறாங்க, சண்டை போடுறாங்க. இப்போ விழுந்த பிறகு யார்கிட்டையாவது வாதாடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ மேலே என்னை கெபில தள்ள விட்டவனே, நீ விளங்காமல் போகணும், இப்படி எல்லாம் வாதாடிக்கிட்டு இருக்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அடுத்த வசனத்தில் பார்த்தா முறுமுறுக்கிறாங்க, சே ஏண்டா இப்படி ஆச்சோ. இவங்க என்ன முறுப்பாங்க, நாங்கள் பேசாமல் அங்கே எகிப்து தேசத்துலேயே இருந்திருப்போம், அங்கேயே அடிமைத்தனத்தில் இருக்குது, கஷ்டப்பட்டோம், கவலைப்பட்டோம், பரவாயில்ல அங்கேயே இருந்திருப்போமேன்னு முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, என்ன செய்யக்கூடாது சகோதர சகோதரியே? நீ விழுந்த பிறகு ஆராயக்கூடாது, காரணங்களை ஆராயக்கூடாது. நீ விழுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ந்து நீ நடக்க வேண்டிய வழியில சரியா நடந்திருந்தேன்னா ஓகே. இப்பதான் நீ விழுந்துட்டே இல்ல, விழுந்த பிறகு என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்னு யோசித்து பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட்? நீங்க உங்க வீட்டு சவரில் ஒரு பெரிய போர்டுல கூட எழுதி வைங்க, வாட் நெக்ஸ்ட். குறை வந்துருச்சா? உன்னாலதான் குறை வந்துச்சு, என்னாலதான் குறை வந்துச்சு. கணவர் மனைவியை பார்த்து சொல்றது, மனைவி கணவனை பார்த்து சொல்றது, சண்டை போட்டுருக்கிறது, சட்டி பானை எல்லாம் உடைக்கிறது. நான் என்ன சொல்றேன், வாட் நெக்ஸ்ட்? இப்போ நீங்க தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, விழுந்துட்டீங்க. விழுந்த பிறகு என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? ஐயோ எங்க அம்மாக்காரி தான் என்ன இந்த இடத்துல வந்து போகும்படி வழி நடத்தினேன், அவங்க சொல்றதை கேட்டதுனால தான் நான் இப்போ விழுந்து விட்டேன், எங்க அப்பா தான் விழுந்து விட்டேன், நான் அந்த காலேஜில் படிக்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னை கேட்காம படிக்க வச்சுட்டாங்க, இப்போ நான் விழுந்து போயிட்டேன், விழுந்ததுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். இப்படி எல்லாம் நீ புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தேன்னா எப்போ எந்திரிக்கிறது? கீழே ரோட்ல கல் அடிரி கீழே விழுந்துட்டியா, என்ன செய்வ? எந்திரிப்பா, தூசியை தட்டணும், நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்க்கணும், டைம் போய் நடந்து ஓடிட வேண்டி தானே. இதானுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஃபாலோ பண்ணணும். தானியேல் கெபிக்குள்ள விழுந்துட்டான், அவன் என்ன செய்யல? யாரையும் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கல. 2வது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு யாராவது மனுஷர்கள் எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு மனுஷர்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மனுஷர்கள் உனக்கு உதவி செய்ய முடியுமா? இப்ப யோசித்து பாருங்க, கடன் பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அவங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்வான்னு மனுஷர்களை நீங்க நம்புறீங்க? ஐயோ இல்லை, அவங்கள்ட்ட ரொம்ப பணம் இருக்குன்னா அவங்களுக்கு பணம் ரொம்ப இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களுடைய தேவைகள் இருக்கு, அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க குடும்பம் இருப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட எப்படி உதவி கேட்பீங்க?
யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 38 வருட வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் அவனை தேடி போய் நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புறியா? வியாதியில் கெபியின் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு தானியலுக்கு ஒரு கெபி, சிங்கங்கள் நடுவிலே தள்ளப்பட்டுட்டான். அவனுக்கு 38 வருடமா கெபி வாழ்க்கை, வியாதியினால படுத்து கிடக்கான். நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்பினா அவன் ஆமாண்டவரே சுகமாகணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு அங்கே ஜீசஸ்ட சொல்ல வேண்டியதானே. அவன் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறான் பாருங்க, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லைங்கிறான். நான் சுகமானு விரும்புகிறேன், ஆனால் யார் என்னை கொண்டு போவா? யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சாதான் என்னால் விடுதலை ஆக முடியும், சுகமாக முடியும்னு சொல்லி ஒரு மனுஷரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரி, உன்னுடைய கெபின் வாழ்க்கையில நீ இன்றைக்கு என்ன புலம்புற? ஐயோ எங்க மாமா எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும், சித்தப்பா நல்லா உதவி செஞ்சு நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், ஒருவருடைய உதவியும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. உதவி செய்கிற ஒருவர் ஏசப்பா தான். அவர் உன் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறார். சகோதர சகோதரி, நீ யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனா இருக்கிறான், உன் வாழ்க்கையில உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு இப்ப இருக்கிற ஆபத்துகள்ல இருந்து, இப்பொழுது இருக்கிற நெருக்கங்கள்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்கு வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உன் பக்கத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கார், உன்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். உன்னுடைய நிலைமை எல்லாம் அவருக்கு தான் தெரியும். நீ எப்படி அதுல விழுந்த, எப்படி ஒரு பலவீனம் இருக்குது, எப்படி நீ அழுதுகிட்டு இருக்க, எல்லாம் அவருக்கு தாங்க தெரியும். அவரு உன் பக்கத்துல இருக்கிறாரு, உதவி செய்கிறதுக்கு வல்லமையிலோர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு. நாம எல்லாம் எனக்கு அவங்க உதவி செய்யணும், பாஸ்ட் உதவி செய்யணும், இப்போ இவங்க செய்ய மாட்டாலும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ விழுந்து நீ முறுமுறுக்காத, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களோன்னு சொல்லி நீ புலம்பிக்கிட்டு இருக்காத. 2 3வது செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? நீயா கெபில இருந்து வெளியேறக்கு ட்ரை பண்றது முடியுமா? நீயா முயற்சித்து உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்துல நீ வெற்றி அடைஞ்ச. பைபிள்ல போட்டிருக்குதுங்க, என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நீ பரிசுத்தமா நான் இனிமே வாழ போறேன் தீர்மானிச்சிட்டப்பா, தீர்மானிச்சிட்டேன், வாழ்ந்துருவியா? உங்க மத்தியில பேசுகிற மாரி கணேசன் தான் புறஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அறிந்து ருசி பார்த்து அவர் கைகளின் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் தான், ஊழிய தலைவன் தான். நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக அநேக முறை நான் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறேன், தவறி இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் நான் எப்படியாவது இனிமே அந்த தவறை செய்யக்கூடாது, இனிமேல் ஆண்டருக்கு விரோதமாக இப்படி நடக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்து சுயமாக முயற்சித்து தோல்வி அடைந்து விட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல என் வாழ்க்கை எப்பொழுது என்னை ஒத்துக்கொள்கிறேனோ, ஆண்டவரை என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, என்னால இந்த கெபின் வாழ்க்கையில இருந்து என்னால விடுதலை ஆக முடியாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எப்பொழுது ஆண்டவரிடத்துல உதவி கேட்டேனோ அப்பொழுதுதான் என்னால் பரிசுத்தமாக வாழ முடிந்தது. ஐயா, பரிசுத்தமாக வாழ முடிந்தது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. பாருங்கள், ஆரம்ப நாட்களில் நான் நடந்தால் பிசாசு ஓடுகிறது, கை வைத்தால் வியாதி சுகமாகிறது. ஆனால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. யாரிடத்துல போய் சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் எனக்கு நான் விழுந்துடுறேன், எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? ரகசியமா ஒருத்தர் சொன்னா ஒரு 10 நாள்ல உலகத்துக்கே சொல்லிடுவாங்க. டேவிட் கணேசன் இப்படி எல்லாம் பாவம் செய்யறாரு, அவரே வாயினால சொன்னான்னு உலகத்துக்கே சொல்லிடுவான். என்ன செய்யனே தெரியல, என்னால வாழ முடியல. நான் என்ன தெரியுமா தீர்மானிச்சேன், இனிமே நம்ம பைபிளை தொடக்கூடாது. பைபிளுடைய பேரை என்ன போட்டிருக்கு? பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தம் இல்லாம எப்படி அந்த பைபிளை தொடருது? பரிசுத்தமுள்ள ஆண்டவரை எப்படி வாயினால அறிக்கையிடுறது? ஏசப்பா பேரையே சொல்லக்கூடாது. நான் தீர்மானிச்சிட்டேங்க, பைபிள் வாசிக்க கூட ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூட ஜெபிக்க கூடாது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. நல்ல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுடைய அனுபவம் என்ன தெரியுமாங்க? எப்பொழுது நன்றாக ஜெபிக்கிறது நிறுத்தினாலேங்க எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஒரு தொட்டியில ஒரு மீன் வளர்க்குறோம், அந்த மீனை எடுத்து வெளியே போட்டு பாருங்க, எவ்வளவு துடிக்கும் தெரியுமா? அதுதான் அங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு கூட நடந்து விட்டு ஆண்டவரை விட்டு பின் வாங்கும் போது ஐயோ துடித்து போய்விடுவோம். ஐயா, நான் தான் தீர்மானிச்சேன், இனிமே
நம்மளால பரிசுத்தமாக தான் இருக்க முடியல. பரிசுத்த வேதாமத்தை தொட வேண்டாம். நம்ம அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆண்டவருடைய பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் இருந்தேன். என்னால் இருக்கவே முடியவில்லை. நான் 3 நாட்களுக்கு பின்பாக நான் ஒரு மனசுல ஒரு தீர்மானம் பண்றேன். நம்ம போய் அந்த பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். நான் எப்பொழுதும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு பாழடைந்த ஒரு கட்டடம், அங்குதான் இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாக தரிசித்தேன். அங்குதான் அவருடைய அன்பை நான் அறிந்து என் வாழ்க்கை அவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். என்னை தேடி அந்த இடத்துக்கு தான் வருவார். அங்குதான் நான் ஜெபிப்பேன். அங்குதான் அநேக ஆலோசனைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் என்னுடைய கிளாஸ் ரூம். நான் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா, அதுதான் என்னுடைய கிளாஸ் ரூம். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் அங்கு போய் காரியங்களை கேட்கிறேன். ஏசப்பா ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறாப்புல அவர் சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலிபீடம், ஜெபாரை, வகுப்பறை. எங்க அப்பா தங்கி இருக்கிற, எனக்கா காத்திருக்கிற ஒரு இடம் ஐயா. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலிருந்து 12 மணியிலிருந்து 3 மணி வரை ஜெபிக்கிற எனக்கு பழக்கம். 12 மணி நெருங்க என் மனசுல ஒரு சந்தோஷம் வருங்க. ஐயோ 11 மணி ஆகுதா, இன்னும் 1 hour தான் இருக்குது. ஏசப்பாவும் நான் பார்க்க போறேன், ஏசப்பாட்ட நான் பேச போறேன். எங்கப்பா எனக்கா காத்திருப்பார். இன்றைக்கு அநேக நெருக்கங்கள், பலகீனங்கள், கவலைகள் இருக்கிறது. எங்க அப்பா 12 மணிக்கு நான் பார்ப்பேன் இல்லை. எங்க அப்பா 12 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கல. அப்பொழுது நான் இடத்துல நான் விசாரிப்பேன், என் காரியங்களை சொல்லுவேன். நான் எனக்காக அவர் காத்திருப்பார். நான் ஒரு முடிவு செஞ்சேன், எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்கிற அந்த இடத்துல போய் சும்மா உட்காருவோம். நமக்கு தான் பரிசுத்தம் இல்ல, நாம இனிமே ஜெபிக்க வேண்டாம், நம்ம பைபிளை வாசிக்க வேண்டாம், சும்மா போய் உட்கார்ந்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அறையுடைய சாவியை எடுத்துட்டு ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது. ஏசப்பா பேரை நம்ம சொல்றதுக்கு தகுதி கிடையாது. ஏசப்பா பைபிள் எடுத்து வாசிக்கிற தகுதி கிடையாது. நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லை. நானா புலம்பிக்கிட்டே சொல்றேன், ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லிட்டே போனேங்க. அந்த கதவை திறந்து நான் தனிமையாக எப்பொழுதும் இருக்கிற ஜெபிக்கிற இடத்துல பாயை விரித்து உட்கார்ந்த போது ஒரு மெல்லிய ஒரு சத்தம் கேட்டது ஐயா. என்ன சத்தம் தெரியுமா? கணேசன், இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். யாரோ ஒருவர் பேசுகிறார், என் பேரை சொல்லி கூப்பிடுகிறார்களே, ஒருவரும் இல்லை. அப்ப நம்ம மனப்பிரமையா இருக்கலான்னு சொல்லி நான் மறுபடியுமாக ஆயத்தப்படி சும்மா உட்காருவோன்னு உட்கார்ந்த போது மறுபடியும் சத்தம் 2வது முறையா, கணேசனை, இன்னும் உன்னை நேசிக்கிறேன். Still I love you. பார்த்தேன், யார் என்னை நேசிக்கிறது? நான் தான் அசுத்தவனாக இருக்கிறேனே, நான் தகுதி இல்லாதவனாக இருக்கேன். யார் என்னை கூப்பிடுகிறது? யார் அந்த தகப்பனுடைய ஒரு சத்தம்? அப்பொழுதுதான் 3ஆம் முறை பேசும்போதுதான் இதுதான் இயேசு கிறிஸ்து என்று தோன்றினது ஐயா. இயேசு இன்னும் என்னை நேசிக்கிறார். நான் அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்னால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழவே முடியாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னால் முடியாது என்பது ஆண்டவரிடத்தில் தான் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் இன்னுமே நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, நீ ஒரு இளைய குமாரனை போன்று இருக்கலாம். எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி எங்கோ ஒரு ஓரத்திலே உன்னை சேதப்படுத்திக் கொண்டிருக்கலாம். உனக்காக என் ஆண்டவர் காத்திருக்கிறார் ஐயா. உன்னை சுய முயற்சித்து தோல்வி அடைந்தது போதும். ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார். அன்று சொல்ற வார்த்தை, இன்னும் உன்னை நேசிக்கிறார். ஸ்டில் ஐ லவ் யூ. அருமையான சகோதரனே, உன்னோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு பேசுகிறார். உனக்காகத்தான் இந்த வார்த்தைகள். அழுது அன்றைக்கு மறுபடியும் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், என் பாவங்களை அறிக்கையிட்டேன், ஆண்டவரை மனமிறங்கும் என்று சொன்னேன். என்னை இன்னும் நேசிக்கிறீங்களா? அது போதும், எனக்கு இந்த கிருபை தாரும், உம்மோடு கூட நடப்பதற்கு எனக்கு பரிசுத்தை தாரும் என்று ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார் ஐயா. பரிசுத்தாவுடைய வல்லமை எனக்கு கொடுத்தார் ஐயா. இன்றைக்கு ஒரு ஊழிய தலைவனாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். சுய முயற்சி வீணையா. கெபியில் விழுந்து விட்டாய சகோதரி சகோதரியே, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை உள்ள கெபியாக இருக்கலாம், வியாதி கெபியாக இருக்கலாம், தோல்வி கெபியாக இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கி இல்ல, திருமண காரியம் தடையாகிறது, ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி உள்ள ஒரு கெபியாக இருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ இந்த தோல்விக்கு இவர்கள் தான் காரணம் என்று யாரையாவது முறுமுறுக்கிறதை விட்டுவிட வேண்டும். முறுமுறுக்காத. யாராவது என்னுடைய கெபி வாழ்க்கையிலிருந்து உதவி செய்வார்கள் உண்டு என்று சொல்லி மனுஷர்களை தேடி போகாத.
38 வருட வியாதி உள்ளவன் இருக்கிறான்னா அவன் எனக்கு ஒருவரே இல்லைங்கிறான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் என் மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இல்லை. தேவையில்லைங்க. ஏன் மனுஷருடைய அன்பை நீ தேடுற? உதவி யாரும் இல்லைன்னு உதவி செய்யற வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் பக்கத்துல இருக்க. அவன் சொல்றான், எனக்கு குளத்துல கொண்டு போய் விடணும். ஒருத்தன் குளத்தையே உண்டாக்கின ஆண்டவர் ஐயா, நீ பாக்குற வானம் பூமி எல்லாம் உண்டாக்கினவரே உன் பக்கத்துல இருக்கிறாரு. நீ யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யணும் புலம்பிக்கிட்டு இருக்கிற. 38 வருட வியாதிஸ்தரை ஒரு நிமிடத்திலே இழந்த நடை என்று சொல்லி நடக்க செய்த அதே அற்புதம் செய்கிற ஆண்டவர் தானே உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீ மனுஷர்களிடம் யாராவது உதவி கேட்கணும், கெபில இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு உதவி செய்யணும்னு நீ யாரையும் எதிர்பார்க்காத. நீ சுய முயற்சித்து தோல்வி அடைஞ்சது போதும். சுய முயற்சி பண்றதை விடு. ஜஸ்ட் தானியல் மூலியமா கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரை விசுவாசித்தா போதுங்க. நீ எங்க இருந்தாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்க. நீ ஏசப்பாட்டு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் வேணும். தானியல் என்ன செஞ்சான்? தினமும் 3 வேளை அவரிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். வானத்தின் பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை ஜெபித்து கொண்டே இருந்தான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணானா தெரியாது. எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வாலிபர்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். டெய்லி ஒரு 3 வேளை தானியல் போல ஜெபம் பண்ணுப்பா. ஜெபம் பண்ணுன்னு சொன்னே எல்லாரும் ஐயோ ஒரு தரமே ஜெபிக்க முடியல, 3 தடவை எப்படி ஜெபிக்க முடியும்? காலையில 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், நைட் 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுன்னா யாராவது ஓடிடுவாங்க வாலிபர். நான் சொல்றேன், எவ்வளவு நேரம்னா கணக்கு கிடையாது. நீ இருக்கிற நேரத்தை உண்மையா அன்போடு கூட இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணு. அது 5 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் இருக்கலாம், 1 நிமிஷம். காலையில 1 நிமிஷம், மத்தியானம் 1 நிமிஷம், நைட் 1 நிமிஷம். நான் நிறைய வாலிபர்கிட்ட சொல்றேன், நீ எடுத்த உடனே 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ வாட்டி ஜெபிக்க தொடங்குவேன். நானும் ஆரம்ப காலங்களில் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்னு எல்லா பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னு ஜெபிக்க தொடங்கினேன். ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் கண்ணை முடிச்சு வாட்சியை பார்த்தா அங்கே 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். மணி போக மாட்டேது, வாட்சி நின்றுச்சான்னு தெரியுது. ஐயோ குற்றமான செயல் ஜெபிக்கிறதே விட்டுட்டாங்க. பிறகுதான் ஏசப்பான்னு சொல்லி கொடுத்தேன், நம்ம முதல்ல நேரத்தை பார்க்க கூடாது, அப்பாட்ட பேசணும், அப்பாட்ட உறவாடணும். அது எவ்வளவு நேரம்னா என்ன? இப்ப எங்க அப்பாவை பார்க்க போறேன், எங்க அப்பா என்கிட்ட 1 மணி நேரம் நானும் நீ பேசணும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றாரு. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க டெய்லி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப பாருங்களேன், நீங்க மணி பார்த்துக்கோங்க, 1 நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. ஏசப்பா, இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என்னை ஆசீர்வதிங்க, பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்ன உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய கெபியின் வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வியாதி கெபியை மாற்றுங்க, நெருக்கங்களை மாற்றுங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புறேன். எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசை, எதிர் வீட்டில் இருக்கிற மொட்டையை, மூக்காய், முனியாண்டி, கருப்பாயி எல்லாரையும் ரட்சித்துமுடைய பிள்ளைய மாற்றுங்க. என்னுடைய நண்பர்களை ஒவ்வொரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சித்துமுடைய பிள்ளைய மாற்றுங்க. எதிர இருக்கிற அந்த சேர்வகராமட்டி கிராமம், புளியங்குளம் கிராமம், உன்னிவிட்டி கிராமம், கொக்லாஞ்சி கிராமம், இந்த கிராமத்தை ரட்சி. இந்தியாவில் இருக்கிற 7 லட்சம் கிராமம் சொந்தமாக மாறட்டும். இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க, பாகிஸ்தான் ஆசீர்வதிங்க, ரஷ்யாவை ஆசீர்வதிங்க. ஏசு நாமத்தினால் பிதாவே ஆமென். பாருங்க, 1 நிமிஷம் கூட ஆகலைங்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவர் கைகளை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஐயா, நீங்கள் ஜெபித்து அர்ப்பணித்து விட்டீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சிங்கங்கள் வந்தா என்ன, நான் கெபிக்குள்ள விழுந்தா என்ன, ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பார். ஐயா, அங்க ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு புறஜாதி ராஜா சொல்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. உங்க தானியேல்ங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க, கணேசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தேவனுடைய பிள்ளையே, உயிருள்ள ஆண்டவருடைய பிள்ளையே. அங்க எழுதப்பட்டிருக்கு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? புறஜாதி கேட்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவரை நம்புறீங்களோ விசுவாசிக்கிறோ இல்லையாங்க, ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தெரியுது. அவங்க எல்லாம் உயிருள்ள ஆண்டவரை கும்பிடுறாங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கைகளில் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து அவர் மேல் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோமா, ஆண்டவர் கெபியின் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குவார். ஐயா, முற்றிலுமாக விடுதலையாக்குவார். ஒருவேளை சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை பாருங்க. நாங்க அப்பாவுக்கு தலை வணங்குவோம், கர்த்தருக்கு தலை வணங்குவோம். யாருக்கு தலை வணங்குறது இல்ல. அந்த ஆண்டவர் என்ன விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அப்படின்னா என்ன, 100% 100% அவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் என்னை விடுதலையாக்குகிறார். 4வது நபராக அக்னி சூழலில் உலாவுகிறார்.
ஒரு தலையில இருக்கிற முடி கூட கரிய போல, ஒரு சேதம் இல்லை. அருமையான சகோதரே, இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து 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 நான் ஏழை ஆயிட்டேன், தரித்திரன் ஆயிட்டேன். சொல்ல முடியுமா யாராவது? என் வாழ்க்கையை ஏசப்பாவை ஒப்பு கொடுத்தேன், அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல ஏசப்பா எனக்கு உயிர் தரணும்னு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹார்ட்ல ஓட்ட வந்து டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டார்ல. அப்ப இந்த எல்லா இடங்களுக்கும் போய் சோர்ந்து போய் கடைசி சாகிற நிலைமையில இந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு பார்ப்போம், அவர் நமக்கு இருதய வியாதி வந்து சுகம் தருவாரன்னு பார்ப்போன்னு அவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணேன். புது இருதயத்தை கொடுத்துட்டாங்க. டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வியாதி இருந்தால் அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டார். ஓ, கிறிஸ்தவங்க சாமி நல்ல சாமி போலன்னு சொல்லி அவர் இவ்வளவு ஒரு அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லி அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள், ஊழிய பாதைகளில் நெருக்கங்கள் வரும்போது மிஷனரிகளுக்கு நிறைய நேரம் சம்பளம் கொடுக்க முடியாது, சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கோ, ஒருவர் என்ற கூட இல்லாத சூழ்நிலை வரும்போது நாங்கள் அப்பாவை பார்க்குறோம். அப்பாவிட்ட என்ன விசுவாசம் வரும்? ஏன் இருதய வியாதியே சுகமாக்குனாரே, செத்து போக வேண்டிய என்னையே உயிரோடு எழுப்பிட்டாரே, இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் பேசுற காரியம் என்ன? தானியேலையே விடுவிச்சுட்டாரப்பா. சிங்கத்தின் கவியில சாகுபடி போடப்பட்ட தானியேலை விடுவிச்சுட்டாரு. உங்க மத்தியில பேசுகிற கணேசனை விடுவிச்சுட்டாரு. என்னை விடுவிக்க மாட்டாரா? அவ்வளவுதாங்க. இதுதான் நம்பிக்கை. நீங்க முறுமுறுக்கிறத விடுங்க, மனுஷங்கிட்ட உதவி கேட்கறத விடுங்க, சுயமா முயற்சிக்கிறத விடுங்க. இப்ப உங்க மத்தியில பேசுகிற எனக்கு ஊழியத்துல இப்ப 1 கோடி ரூபாய் தேவை இருக்குது, நான் என்ன செய்யணும்? இது சிம்பிள், ஜெபம் பண்ண வேண்டியதான். ஏசப்பா, என் நாமத்தினால எங்களை எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, 1 கோடி ரூபாய் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியதான். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்துக்கிடுவார். சரி, இப்போ எனக்கு ஒரு 1 ரூபா குறையுது, ஊழியத்துல 1 ரூபா குறையுது. அப்ப நான் என்ன செய்யணும்? போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை எடுக்கவா? ஐயா 1 ரூபா தரு? இல்லை, 1 ரூபாய்க்கு அவரை தான் நம்பணும், 1 கோடி ரூபாய்க்கு அவரை தான் நம்பணும். எத்தனை சிங்கங்கள் இருந்தாலும் அவரை தான் நம்பணும். சிங்கங்கள் இருந்தாலும் அவரை தான் நம்பணும். சிங்க கவியில போடப்பட்டாலும் அவர் தான். சின்ன பிரச்சனைனாலும் அவர் தான், பெரிய பிரச்சனைனாலும் அவர் தான். அவர் வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர். அப்பா, நீங்களும் நானும் அவர் விடுவிக்கிறதுக்கு என்ன சொன்ன? இடைவிடாம அவர் பிள்ளையா இருக்கணுங்க. ஆராதிக்கிறது என்ன? அவருடைய பிள்ளையா ஃபுல்லா 24 hours அவரே விசுவாசித்து அவர் பிள்ளையாக வாழ்ந்தா என் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஐயா, கெவின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உங்கள் தலைகளை தூக்கி எடுப்பார். தானியலை தூக்கி எடுத்தவுடன் சுற்றிலும் உள்ளவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? தானியலின் தேவனே தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சோதரி, இன்றைக்கு கெவியில விழுந்துட்டேல, நீ விழுந்துட்டேன்னு சொல்லி உங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் உன்னை ஏளனமா பார்க்குறாங்களே, இன்னைக்கு உங்களை தூக்கி எடுக்க போறார். தூக்கி எடுத்து உடனே உன் தலையை உயர்த்தோடனே அவங்க எல்லாம் சொல்ல போறாங்க, கணேசனுடைய ஆண்டவர் தாயே ஆண்டவர், கணேசன் கும்புற ஏசப்பா தாயே ஏசப்பா. இப்ப எல்லாரும் என்ன பார்த்து சொல்றாங்க? உன்னை சொல்லுவார், உன்னை ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். ஐயா, அந்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கெவியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நீர் விடுதலையாக்குவீராக. உங்களுடைய தலைகளை தானியலை உயர்த்தினது போல உயர்த்துவீராக. கெவியிலிருந்து விடுதலையாக்குவீராக. நாங்கள் சுயமாக முயற்சித்ததை மன்னித்தருளும். இந்த கெவியின் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம் என்று சொல்லி முறுமுறுத்ததை மன்னித்தருளும். ஆண்டவரை, மனிதர்கள் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை புலம்பினதை மன்னித்தருளும். இதோ இன்றைக்கு உண்மை மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, நீர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சலோமி. புற மதத்தின் குடும்பத்திலே நான் பிறந்தவள். எங்க அப்பா அம்மா பெரிய பேர் பெற்ற புகழ் பெற்றவங்களாக இருந்தாங்க. இப்படி மகிழ்ச்சியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று எங்களுடைய ஆஸ்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருந்து மிகுந்த கடன் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல எங்க அக்கா, நாங்க எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துல இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம். நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், ஆனா இந்த சபைக்கு மட்டும் போகலன்னு சொல்லி எங்க அக்கா சர்ச்சுக்கு போனாங்க. அங்க போய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க மன அழுத்தத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து விடுதலையாகி எங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. நாங்களும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நானும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு நாங்க சமாதானம் அடைந்தோம். நான் மாத்திரமல்ல, என் தங்கச்சி, எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் இயேசுவை பத்தி சொல்லி அந்த இருளிலிருந்து, அந்த ஆஸ்தி இழந்ததான ஒரு துக்கத்திலிருந்து, ஒரு மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் எங்களை பரிபூர்ணமாக விடுதலையாக்கினார். அது மிகப்பெரிய ஒரு சாட்சி எங்க குடும்பத்துல.
இயேசு கிறிஸ்து மகிமையின் ஒளியாக எங்களை சந்தித்த, ஆசிர்வதித்து சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைவாக கொடுத்த அந்த நாட்களை எங்க வாழ்வில் மறக்க முடியாது. ஊழிய அழைப்பை பெற்று நான் அபிஷேகம் பெற்றதான புதிதிலே எனக்கு ஒரு சொப்பனம் தெரிஞ்சது. அந்த சொப்பனத்திலே நான் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். போயிட்டு திடீரென்று வானத்தை நான் அண்ணாந்து பார்த்தேன். அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே நான் இயேசுவை பார்த்தேன். இயேசு அவருடைய கரத்தில் இருந்து மிக பெரியதான ஒரு பைபிள் என்னை நோக்கி வருகிறது. அதை நான் மிகுந்த ஆவலோடு அந்த பைபிளை நான் பிடித்து கொண்டு வாங்கி அதை முத்தம் செய்து டக்குன்னு விழித்து கொண்டேன். ஆண்டவர் நமக்கு பைபிள் கொடுக்கிறாரே என்று சொல்லி நான் மறுபடியும் நான் வேதத்தை மிக தெளிவாக மிகவும் ஆர்வத்தோடு வாசித்து கொண்டிருக்கிற பொழுது ஏசாயா 42:6-7 படி கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் சண்டே கிளாஸ் ஊழியம் எங்க சபையிலே ஒரு 5 வருடம் இருக்கும். நான் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் கோயம்புத்தூர்ல பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்நாட்களிலே எனக்கு ஒரு சொப்பனம் தெரிஞ்சது. அது என்னன்னா, நானும் எங்க தங்கச்சி எங்க அக்கா எல்லாரும் ஒரு பெரிய ஆர்மியில போய் நாங்க சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே எங்க உடையெல்லாம் ஆர்மியின் உடையா நாங்க போட்டிருக்கிறோம். நன்றாக அதை பார்க்க மிக அருமையாக இருக்கிறது. எல்லா கை அசைவும் கால் அசைவும் எல்லாம் யூனிஃபார்மா இருக்குது. பார்க்கிறதுக்கு அது அழகா இருந்தது. நான் கண் விழித்த உடனே அது சொப்பனம் என்று அறிந்து கொண்டேன். அது விஎம் என்றும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதில் ஒன்று, எனக்கு நல்ல ஒரு ஊழிய அழைப்பை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணேன். ஒரு சிலர் எல்லாம் இந்த விஎம்க்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு சொன்னாங்க. அதனாலும் நான் ஒரு வார்த்தை இல்லாமல் நான் வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு நான் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தை கொடுத்தார். அதை திட்டமாக என்னோடு பேசினார். நீ ஊழியத்துக்கு போவது தேவ சித்தந்தா என்பதை என்னோடு அவர் பேசினார். 2023 வருடத்திலே 2ஆம் தேதி இந்த ஊழியத்துக்கு நான் கடந்து வந்தேன். இந்த ஊழியம் எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கிறது. இந்த இடத்துல அடிக்கடி நடக்கிறதான ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர், அடிக்கடி நான் கேட்கிறதான தேவ செய்திகள் என் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அது கொடுத்தது. என் உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஊழியம் செய்யும் போது தேவ சமாதானம் பொங்கி வந்து அதை நான் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஊழியங்களே செய்ய கர்த்தர் எனக்கு இந்த விஎம் ஊழியத்திலே வாசலை திறந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். சரீரத்திலும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு பலவீனமான பாத்திரம். இப்படியெல்லாம் நான் ஓடி ஆடி இப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆனாலும் இந்த ஊழியங்களே செய்ய கர்த்தர் இந்த இடத்துல என்னை பலப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்களும் எங்க குடும்பத்தை போல சில ஆஸ்திகளை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த விடுதலையை, சமாதானத்தை உங்களுக்கும் தருவார். உங்களுக்கும் நல்ல ஊழிய வாசலை ஆண்டவர் திறப்பார். நெய்வேலியில் ஜெபம் மற்றும் சுவிசேஷ முகாம். நாள் பிப்ரவரி 21 மற்றும் 22 தேதிகளில். நேரம் காலை 10 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். வாருங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு நபர்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அந்த அண்ணே. அவங்களுக்கு எல்லாரும் வேலை பார்க்குற டைமில் அவங்க ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்களாம், அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு நபர். அப்போ இவங்களாம் வேலை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு அவர் ஆஃபீஸில் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாராம். அப்போ நிறைய நாள் இவங்க நினச்சிருக்காங்க, ஏன் ஆஃபீஸ் பூட்டாமல் இருக்குது, நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. அப்போ ஒரு நாள் அவங்க கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் இவங்ககிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்டிருக்காங்க வாட்ச்மேன்ட்ட. என்ன நீங்கள் வேலை முடிஞ்சு நாங்கள்லாம் போயிடுறோம், ஆனால் ஆஃபீஸை பூட்ட மாட்டேங்கிங்க, லைட் எரிஞ்சிச்சே இருக்கே என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அந்த மேனேஜர் இங்கே வேலை பார்க்குறாரு நைட்டு உக்காந்து, அதனால தான் சொல்லி சொன்னாங்களாம். அப்போது ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் என்ன சார் வேலை பார்க்குற நேரம் நீங்கள் பாட்டில் எங்கேயாவது போயிடுறீங்க, நைட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களே அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், எனக்கு வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா, எனக்கு வீட்டில் போனால் நிம்மதியே இல்லை, அது அவட்ட பேசுகிறதுக்கோ அவட்ட எதுவும் சொல்கிறதுக்கோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே ஆஃபீஸில் உட்காந்துட்டு கரெக்டாக தூங்க போகிற நேரத்துக்கு போனேன் அப்படின்னா
சாப்பிட்டுட்டு அப்படியே டபக்குன்னு படுத்துடலாம், காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறேன்னு வந்துடலாம்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்களேன், சந்தோஷமாக இருக்க வேண்டிய குடும்பத்தில் மனைவி சண்டைக்காரியாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக கழிக்க வேண்டிய அந்த நேரத்தை அவர் வந்து ஆஃபீஸில் கழிச்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கி உங்களில் எத்தனை பேர் வந்து சண்டைக்காரியாக, அல்லாட்ட உங்கள் வீட்டில் உங்கள் கணவனையோ அல்லாட்டு கணவன் வந்து மனைவியையோ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகளில் 25:24 சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். பார்த்தீங்களா, வீட்டில் பெரிய வீட்டில் சந்தோஷமாக குடியிருக்கிறதை பார்க்கலாம் வீட்டில் ஒரு மூலையில் தங்குறது நலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச அந்த மேனேஜருக்கு அவருடைய வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸில் இருக்கிறது அவருக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இன்றைக்கி இதே போல் எத்தனை பேர் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியையோ உங்கள் குடும்பத்தையோ சந்தோஷமாக வைக்கிறதுக்கு பதிலாக சண்டையும் கோபமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. மந்தையில் சீராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சீராடுகளே அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து
ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.